மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன் மன்னத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடனவே சாலப் பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளினையாய் அருளேலுவை எம்பாவாய். अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः ஸ்ரீமதே ராமானுஜாய நமः ஸ்ரீ வரவரமுனியே நமः ஸ்ரீ ஸ்ரீனிவாசபுரவே நமः. எனது ஆச்சாரியன் திருவடித்தாமரைகளுக்கு பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொண்டு இன்று திருப்பாவையினுடைய இந்த 26வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். நேற்று வரை நாம் இந்த 5 பாசுரங்கள், அதற்கு முன்பு எழுப்புகின்ற பாசர் எம்பெருமானை சுப்பிரபாதம் பாடி எழுப்பிய பாசுரங்கள், அதற்கு முன்பு தோழிமார்களை கோபிகைகளை கூடியிருந்து குளிர்வதற்காக எழுப்பிய பாசுரங்கள், அதற்கு முன்பு எம்பெருமானின் நிலைகள், இப்படி 25 பாசுரங்களை நாம் அனுபவித்தோம். இன்று 26வது பாசுரத்திலே இருக்கிறோம். நேற்றைய பாசுரங்கள் வரை எம்பெருமானிடம் நாம் எதை கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்பதை சொல்லித்தந்த பாசுரம் ஆண்டாள் நாச்சியார் நமக்கெல்லாம் சொல்லித் தந்திருக்கிறார். அந்த வழியிலே இன்று 26வது பாசுரத்தின் விளக்கத்தை அனுபவிப்போம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருளையலோரம் பாவாய். அருமையான பாசுரம். எளிய வார்த்தைகளாலே எம்பெருமானை புரியும்படி நமக்கு காட்டி தந்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். பூர்வாச்சாரியர்கள் இந்த பாசுரத்தை தாயாரனுடைய தன்வீனவ்யபுரம் என்கின்ற சம்ஸ்கிருதத்திலே புராணங்களிலே எழுதப்பட்ட திவ்யக்ஷேத்திரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கின்ற ஆண்டாள் பிறந்த திருத்தலம், அந்த திருத்தலத்தினுடைய பெருமாளான வடபத்திரசாயி, வட்டபத்திரசாயி, வட்டம் என்கின்றால் ஆலமரம், ஆலமரத்தினுடைய இலையிலே துயிலமர்ந்த வித்து, துயிலமர்ந்த வித்தினை, அந்த எம்பெருமான் அதிலிருந்து பிரளயகாலம் முடிந்த பிறகு அந்த பிரளய காலத்திலே எம்பெருமான் எல்லாவற்றையும் தன்னுள்ளே அடக்கிய பிறகு தன்னுள் உண்டு விடுகிறான். அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கி கொண்டு அந்த வகையிலே இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் க்ஷேத்திரமானது விசேஷமான க்ஷேத்திரம், திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்தை தாயார் மனதில் இருத்தி நம் முன்னே, நமது கண்களுக்கு முன்னே ஆதிநிலை பாலகனாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். நாம் எதை கேட்க வேண்டும், எதற்காக கேட்க வேண்டும் என்பதே இந்த 5வது பகுதியான அடுத்து வருகின்ற 3 பாசுரங்கள், பின்னைய பாசுரங்கள் 2 சாத்துமுறை பாசுரங்கள். இதனுடைய அங்கமாகவே நாம் கோதைத்தமிழ் 5 என்கின்ற கடைசி 5ஐ இந்த விதத்திலே அனுபவிக்கலாம். இன்று முதலாவது அந்த 5வது பகுதியினுடைய தொகுதியிலே மாலே மணிவண்ணா பாசுரம். மாலே மணிவண்ணா பாசுரத்திலே எம்பெருமானை திருமால் என்று அழைக்கின்றாள் தாயார். இந்த திருமால் தான் போன பாசுரத்திலே நெடுமால் என்றாள். அதற்கு பிறகு அவனை அழைத்து தனக்கு அருள வேண்டும் என்று தன்னுடைய விளக்கத்தை எம்பெருமானிடைய காட்டுகிறாள். திருத்தக்க செல்வமும் சேவகும் யாம்பாடி வருத்துவம் தெரிந்து மகிழ வேண்டும் என்று கேட்கின்றார். எம்பெருமான் இதையெல்லாம் கேட்டு விடுகிறான், குளிச்சு அடைந்து விடுகிறான். அப்படி குளிர்ந்த எம்பெருமான் மிகவும் ஆசைப்பட்டு இவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய நோன்பு மிகவும் ஆச்சரியப்படத்தக்க நோன்பாகும். இவர்கள் இங்கே வந்திருக்கின்ற இவர்கள் தங்களை முழுவதும் மறந்து இங்கே நமது முன்பே வந்து இருக்கின்றார்கள். இவர்கள்
சாட்சாத் எம்பெருமான் சிவன் நாராயணனைத்தான் சேவித்திருக்கிறார்கள், நம்மைத்தான் அனுபவித்திருக்கிறார்கள் என்று ஸ்ரீகிருஷ்ணனான எம்பெருமான் இங்கே சந்தோஷமடைகின்றார். அதனால் தாயார் ஆரம்பிக்கும் பொழுதே மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மார்கழி நீராடுகின்ற மாலே மணிவண்ணா என்று எடுத்துக்கொள்ளலாம். இங்கே எந்த இவர்கள் நீராட்டி இங்கே வந்திருக்கிறார்கள், அங்கே எம்பெருமான் நீராடுவான் என்கின்ற அன்புகிதியை போட்டிருக்கிறார் தாயார். அவர் எங்கு நீராடுகிறார்? எம்பெருமானை திருக்காப்பு நேற்று அவரிடம் எழுந்து அமர்ந்து கொண்டு விட்டான், தன்னுடைய ஆசனத்திலே வந்து விட்டான். இவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்க ஆரம்பித்திருக்கிறான். இப்பொழுது நீராடுவான் என்கிறாரே தாயார் என்றால், இவருடைய அனுஷ்டானத்தை பார்த்து எம்பெருமான் அந்த அன்பு மழையிலே நீராடி விடுகிறார். எப்பேற்பட்ட நீராட்டம் என்று சொன்னால், பூர்வாச்சாரியர்கள் விளக்கத்திலே தருகிறார்கள். இந்த ஸ்ரீகிருஷ்ணனானவன் தன்னையே மறந்து விடுகின்றானாம். மறந்துவிட்டு இவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதையே மறந்து விடுகின்றானாம். அதாவது எம்பெருமானுடைய இந்த சரணாகதித்துவத்தை நாம் ராமபிரானுடைய திருவாவதாரத்திலே பார்த்திருக்கிறோம். இங்கே ஆஸ்ருத வியாமோகம் என்கின்றது. தன்னை அண்டியவர்களிடம் தன்னை மோகிக்கக்கூடிய ஒரு அழகு எம்பெருமானுக்கு. அந்த மோகிக்கக்கூடிய அழகு எப்பேற்பட்ட அழகு என்று சொன்னால், அதை ராமாவதாரத்திலே கம்பநாட்டாழ்வார் விளக்குகிறார். மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையவான் என்று. அதையெல்லாம் சேர்த்து பார்த்தால் இங்கே எம்பெருமானுடைய அழகு பேரழகு. அதிலே இவர்கள் மூழ்கி விடுகிறார்கள். ஆனால் தன்னை சரணடைந்தவர்கள் மூழ்குவதை விட தானே தன்னை சரணடைந்தவர்களிடம் மூழ்கி விடுகின்றான் எம்பெருமான். இது எவ்வளவு பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால், இங்கே அவர்களுடைய அறிவு ஞானத்தை பார்த்து எம்பெருமான் ஆச்சரியப்படுகின்றானாம். என்ன ஒரு பணிவு! எப்பேற்பட்ட விஷயத்தை சாதாரணமாக கேட்டுவிட்டார்கள். அவர்களுடைய அந்த அறிவு. இரண்டாவது, அவர்களுடைய பக்தி, தன் மீது வைத்திருக்கின்ற ஆறாத பக்தி. அந்த பக்தியினாலே தன்னை பாட சுப்பிரபாதம் பாடியிருக்கிறார்கள், திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கிறார்கள். அடுத்து அவர்களுக்கு இடம் இருக்கின்ற வைராக்கியம். காலையிலே நல்ல பனி, மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்திலே பனியை தனது தலைமேல் தாங்கிக் கொண்டு அத்துணை தோழிகளையும் எழுப்பி அவர்களையும் தனது வைராக்கியத்திலே ஈடுபட வைத்து அவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு நம் மீது ஒரு தீராத காதல் கொண்டு கோபிகைகள் போல வந்திருக்கிறார்களே. சாட்சாத் கோபிகைகள் எப்படி இருந்தாரோ அதே போன்று அத்துணை விதமான பண்புகளும் இவர்களிடம் அமைந்துவிட்டது. இதை பார்த்து எம்பெருமான் இந்த ஆண்டாள் நாச்சியாருடைய கோஷ்டியை பார்த்து, கோதா கோஷ்டியை பார்த்து தனது சுரூபத்தையே அந்த அன்பு மழையிலே நினைத்து விடுகின்றான் என்பது. இதற்கு நமது பூர்வாச்சாரியர்கள் சில விளக்கங்களை தந்திருக்கின்றார்கள். இந்த விளக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமான ஒரு விளக்கம். நம்மாழ்வாரனுடைய விளக்கத்தை தான் இதில் விளக்கியிருக்கிறார்கள். வாரிக்கொண்ட உன்னை விழுங்கு வன்காணில் என்னே ஆர்வுற்ற என்னை ஒழிய எண்ணில் முன்னம் பாரித்துதான் என்னை முற்றப் பருகினான் காருக்கும் காட்கரையப்பன் அடியனே அப்படின்ற இந்த காட்கரையப்பன் கடியனை பற்றி பாடியிருந்தாலும் எம்பெருமான் அந்த நம்மாழ்வார் என்ன சொல்கின்றாராம், நாம் வாரிப்பருக வேண்டும் என்ற எம்பெருமானை நோக்கி போகும்போது எம்பெருமான் எப்படி இருக்கின்றான் என்று சொன்னால், அவன் வாரி பருகின்றானோ இல்லையோ, நாம் வாரி அவனை பருகின்றோமோ இல்லையோ, அவன் வேகமாக வந்து தன்னை ஆரப்பருகிவிட்டான் என்று நம்மாழ்வார் அவனுடைய அன்பிலே மூழ்கி விடுகிறார். இதிலே
கவனிக்க வேண்டிய விஷயம். நாம் அவனை சென்று அடைந்து அவனை ஆசிரயிக்க வேண்டும், அவனதுடைய அன்பு மழையிலே மூழ்க வேண்டும் என்று சொன்னால் சுவாமி நம்மாழ்வார் நினைத்திருக்கிறார். நான் ஆழ்வார் திருநீரை விட வேண்டும், அங்கிருந்து அர்ச்சராதி மார்க்கத்திலே போக வேண்டும், அர்ச்சராதி மார்க்கத்திலே சென்று விரஜாநதியை கடக்க வேண்டும், அந்த விரஜாநதியை கடந்த பிறகு ஸ்ரீவைகுண்டம் திவ்யதேசத்துக்கு போக வேண்டும், திருமாமணி மண்டபத்திலே சேர வேண்டும், அங்கே அனந்தனாக இருக்கின்ற ஆதிசேஷனுடைய படுக்கையின் மேல் நான் ஏற வேண்டும், அங்கே சிவன் நாராயணனுடைய மடி மீது ஏறி உட்கார வேண்டும். இத்தனை கன்றரும் படிதால்தான் எம்பெருமானை நாம் முற்ற பருக முடியும், அவனுடைய வியாமோகத்திலே நாம் ஆழ்ந்து விட முடியும். இப்படி நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே எம்பெருமான் ஓடி வந்து விடுகின்றான் நாம் ஆழ்வானை பார்த்து. ஆஹா, நீர் எவ்வளோ பெரியவர், 4 விதமான பெரிய கிருதிகளை செய்திருக்கிறீர், உங்களுடைய காதல், உன் மீது இருக்கிற உம்முடைய அறிவு, உம்முடைய வைராக்கியம், இந்த திருப்புளியங்குடி மரத்தின் கீழே இருக்கின்ற அமைந்து கொண்டிருக்கிறீரே, இப்பேற்பட்ட வைராக்கியம், உம்முடைய பக்தி, இதையெல்லாம் பார்த்து எம்பெருமான் மூழ்கி விட்டு இறங்கி வந்து விடுகிறான். அவனுக்கு என்ன, வைகுண்ட லோகத்திலிருந்து கிளந்தான், அங்கே ஆதி மூலமே என்று அழைத்த உடனே அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு எப்படி வேகமாக வந்தானோ இவன் அங்கிருந்து கிளம்பி விட்டானாம். கிளம்பி இவராது இப்படி அவர் 7 உலகத்தையும் தாண்டி திருவழுதி நாடு என்று அந்த திருவழுதி நாடை தாண்டி அங்கே திருநெல்வேலி ஜில்லா என்ற ஒரு ஜில்லாவை உள்ளே வந்து அங்கே திருக்குறுகூர் என்கின்ற ஒரு சிறிய இந்த தாமிரபரணி நதியை தாண்டி அந்த திருக்குறுகூர் ஊருக்கு, சிறிய ஊருக்கு வந்து அங்கே திருப்புலி ஆழ்வாரனுடைய புளிய மரத்தின் கீழே அந்த சுவாமியை பார்த்து அவரை அடைந்து அவருடைய அந்த விசேஷத்தை வாரி முற்ற பருகினானான். அப்படி என்று நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். நான் நினைக்குவதற்கு முன்பே நீ என் முன்னாலே வந்து விட்டாய் என்று. இதனுடைய விஷயம் என்னவென்று சொன்னால், அவர் எங்கும் சென்று எந்த திவ்ய தேசத்தையும் அவர் சேவிக்கவில்லை. ஆனால் எம்பெருமான் அவர் நினைக்க எல்லா பெருமாளும் அச்சாவதார மூர்த்தியும் அங்கு வந்து நின்றார்கள். அதைத்தான் அவர் அப்படி சொல்லியிருக்க வேண்டும் என்று நமது பூர்வாச்சாரியர்கள் விளக்கின்றார்கள். இந்த வழியிலே எம்பெருமானுடைய லீலையை அவர்கள் செய்கின்றால் மார்கழி நீராடுவார். அவன் யார்? மால். அவன் எப்பேற்பட்ட மால்? மிகவும் திருமாலாக இருக்கின்ற, ஏதாவது தாயாரை தன்னுள்ளே அடக்கிக் கொண்ட பேரன்பு கொண்டவன், பெரியவன், அழகுடையவன். அப்பேற்பட்ட நமக்கெல்லாம் தன்னுடைய வியாமோகத்தினாலே, ஆஸ்ருத வியாமோகத்தினாலே நம்மை ஆட்கொள்பவன். நிறைய ஆண்களுக்கு கூட தெரியாது, பெண்கள் பெரிய கூர்மை உடையவர்கள் தன் அறிவிலே. இதைத்தான் ராமாயண காலத்திலே ராமன் மனிதன் என்று நினைக்க அவனை திருமால் என்று யார் அறிந்தார்கள் என்றால், அங்கு மற்றவர்களால் இவன் மனிதனாக இருந்த. நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மணியனுடைய விசேஷங்கள், அதிலே அந்த மணியானது மிகவும் தாழ்ந்த ஒரு, அதாவது தன்னை மற்றவர்களுக்கு அன்பை உருவக்கூடிய குணமுடையது, ஒளி பொருந்தியது, மதிப்பு மிக்கது. இந்த மணிக்குரிய குணங்களிலே 10 குணங்கள். அந்த 10 குணங்களையும் சுவாமி தேசிகன் அருளி செய்த விஷயங்கள். அதிலே பலவிதமானது, மிகவும் எளிதானது, உயர்வானது, மதிப்பு மிக்கது, அதை அணிந்திருப்பவர்களுக்கு பெருமையை தரக்கூடியது, மற்றவர்களை கவர்வது என்று பலவிதமான குணங்கள் இந்த மணியானது, இந்த நீலமணிக்கு. இன்னொன்று சொல்லப்போனால், மாலே மணிவண்ணா என்று சொல்லுகின்றாள், தன்னை சொல்லிக்கின்றாளா. எப்பெரு கோபால வம்சத்திலே சுவாமி தேசிகன் சேவிக்குது. அத்தராகித சாருவம்ச நாளா மகுடாலம்ப மயூர பிஞ்சமாலா ஹரிநீல சிலாவிபங்க நீலா பிரதிபாசந்து மமாந்தி மம பிரயாணே. அந்திம சமத்தில் போகும்போது எனக்கு உன்னுடைய நீல மேகினி இருக்கிறது இல்லையா, அந்த உருவம் நீலவண்ணனாக இருக்கின்றாயே, அந்த மணி போன்ற நீலமணி போன்று அந்த குணங்களுடன் எனக்கு நீ
அருள் செய்ய வேண்டும். எப்பேற்பட்டு என்று சொன்னால், கைகளிலே புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு உனது வாயமுதத்தை அந்த புல்லாங்குழலுக்கு தந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய சிகையிலே அந்த மயிர்பீலியை அமைந்து வைத்துக் கொண்டிருக்கின்றாய். அந்த திருவுருவத்திலே நீல வண்ண நீலமேக சாமணனாக இருக்கின்ற அந்த மணிவண்ணனாக எனக்கு காட்சி தர வேண்டும் என்று சொல்கின்றார். அதையே தான் கோதாத்துதியிலே மிகவும் அருமையாக சதமகமணி நீலா சாரு கல்ஹாரஹஸ்தா, இவள்தான் நீலமணி. அந்த மணி யார் என்றால் சாட்சாத் கோதைத்தான் அப்படின்றார். அந்த சதமகமணி நீலா சாரு கல்ஹாரஹஸ்தா தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து. என்ன அருமையான அங்கே வார்த்தைகளை சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால், அவளே 100 மணிக்கு இதுவான நீலமணியாக இருக்கின்றாளாம். அதனால்தான் ஆண்டாளை இந்த இடத்திலே அவருடைய வியாக்கியானத்தை, சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால், மணிவண்ணா நானும் மணி, உனக்கு பொருந்திய மணி, நீ வண்ணன், ஆனால் உனது கழுத்திலே அமைந்திருக்க வேண்டிய மணி நான் என்று சொல்கின்றாளாம். எப்பேற்பட்ட மணி என்று சொன்னால், உனது கழுத்திலே அமர்ந்திருக்க. அதனால்தான் தன் மாலைக்கு மாலை மணிவண்ணா என்றாள். அந்த இடத்தில் தன் மாலை, அது அந்த மாலுக்கு மாலையாக அமைந்தவள். அங்கே அவன் அணிந்து கொண்டிருந்த மாலை இந்த நீலமணி மாலை. தன்னையே அவனுக்கு அந்த மாலையினுடைய ஸ்வரூபமாக தந்தவள். இப்படி இருக்க நமக்கு எம்பெருமான் இடம் தனக்கு ஒப்பிட்டுக் கொள்கிறாள். உனக்கு ஏற்றவள் நான். அதனாலே மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டீல். இந்த பூர்வாச்சாரியர்களெல்லாம் எப்படி அருள் இருக்கிறார்களோ, நமது மேலையார்கள் முன்னோர்கள் எல்லாம் எப்படி செய்திருக்கிறார்களோ, அதே போன்று கைங்கரியத்தை மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியேல் என்று இங்கே என்ன சொல்ல வருகின்றாள் என்று சொன்னால், நமது ஆச்சாரியர்களும் நமது வீட்டிலே பெரியவர்களும் அனுஷ்டானத்தை எப்படி செய்தார்களோ அதே போல அனுஷ்டானத்தை நாங்கள் அனுஷ்டிக்க விரும்புகிறோம். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல். ஞானத்தின அவர்களெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் செய்த கைங்கரியங்களை நித்தியானுஷ்டானங்களை நாங்கள் பண்ணணும். அதுதான் சிஷ்டானுஷ்டானம். அதை என்கின்ற பெரியவர்கள் செய்கின்ற முக்கியமான புனிதமான கைங்கரியங்களை நாங்கள் செய்வென்று எப்படி வேதத்தில் எழுதியிருக்கிறோம் அதுபோல் அவர்களெல்லாம் செய்கிறா. அதுக்காக விரதத்தை அனுஷ்டிக்கிறோம். அந்த விரதத்துக்கு தேவையான அனுஷ்டிக்கின்ற இதிலே உன்னை பாடுவதற்காக, உன்னை புகழ்வதற்காக எங்களுக்கு தேவையான சில பொருட்கள் இருக்கின்றன. அந்த பொருட்களை நீ தர வேண்டும். எந்த மாதிரி பொருட்கள்? சங்கு எப்படி இருக்கணும்? பாஞ்சஜன்யம் போல. தாயார் சொல்கிறார், எங்களுக்கு பாஞ்சஜன்யம் போலவே ஒரு வெண் சங்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறாராம். ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன. பார்த்தவுடனே சைன்யங்கள்லாம் பயந்தது. அதுதான் நம்ம பார்த்தன் போரில் என்கின்ற அந்த பாசுரத்தில் சேவித்திருக்கிறோம். எப்படின்னா, அந்த போரில் அந்த சப்தத்தை கேட்ட உடனே எல்லாம் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்யம். பால் போல வெண்மையான நிறத்தை கொண்ட அந்த பால் தூய்மைக்கும் ஒரு இது தூய்மையான அந்த பாஞ்சஜன்யமான போல எங்களுக்கு சங்குகள் வேண்டும் அப்படின்றார். போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே. இங்கு இந்த சால பெரும்பறை வேண்டும். எப்பேற்பட்ட நாங்கள் பாடுவதற்கு, நாங்கள் கூவதற்கு இந்த சங்கங்களை ஏந்தது போலவே நாங்கள் கொட்டுவதற்கு பறை என்று கேட்டுக்கொண்டே இருந்தாலே, அதுபோன்று சிறிய பறை அல்ல, பெரும்பறை வேண்டும். எப்பேற்பட்ட பெரும்பறை என்றால், நீ திருக்கராவதாரத்தை உலகளந்தாயே, அப்பொழுது ஜாம்பவான் மூவுலகம் சுற்றி வந்தார் ஒரு பெரிய பறை எடுத்துக்கொண்டு. எம்பெருமான் மூவுலகம் அளந்தான் நலந்தான் நலந்தான் என்று சொல்லி முரசு கொட்டி சென்றானே, அந்த முரசு போன்று பெரிய முரசு வேண்டும் என்று கேட்டாளாம். அதற்கு பிறகு பெரும்பறை கேட்டால். இதையெல்லாம் அடுத்தது இது சாதாரண பொருட்கள். தகப்பனாரியே கூட கேட்டுவிட்டார் இந்த இடத்துல. பல்லாண்டிசைப்பாரே, எம்பெருமானை போற்றி பாடுகின்ற வேதம் தமிழ் வேதமாகின்ற அருளிச்செயலே பொலிக பொலிகே என்று நம்மாழ்வார் சேவித்திருக்கிறார். அதுபோன்று ஆழ்வார் கூட்டங்கள் எங்களுக்கு தமிழ் வேதம் செய்கின்ற சொல்லுகின்ற அருளிச்செயல் கோஷ்டி எங்களுக்கு தேவை என்று கேட்டார். பல்லாண்டிசைப்பாரே, கோல விளக்கு அவர்கள் போகின்றார்கள்.
அதற்கு முன்னால் என்ன வேண்டும்? கோல விளக்கு வேண்டும். கைகளிலே விளக்கு. நாம் ஊரிலே பஜனை செய்பவர்களை பாகவதர்களை பார்த்திருப்போம். அந்த பாகவத கூட்டமும் முன்னாலே போக வேண்டும். எப்படி என்றால் பாகவத கூட்டம் போடும்போது நாம் பார்த்திருக்கிறோம், எம்பெருமானுக்குத்தான் தீவட்டியை தவிர அவர்கள் ஞானச் சுடரை முன்னேந்து செல்வார்கள். எப்படி மூவாழ்வார்கள் முந்தைய முதலாழ்வார்கள் செய்தார்களோ அந்த ஞானச் சுடரானது முன்னே செல்லும். கோல விளக்கு, கொடி, விதானம். கொடி என்றால் கருடப்புட்கொடி வானநாடா கார்முகில் வண்ணா கண்ணா என்கின்ற அந்த கருடப்புட்கொடியா என்று சொன்னால் இந்த இடத்திலே அந்த கருடப்புட்கொடி என்கின்ற ஒன்று சொல்லலாம். இங்கே கொடி என்று சொன்னால் இவர்களெல்லாம் கைகளிலே முன்பே கொடி எடுத்துக்கொண்டு செல்வார்கள். நமது வடநாட்டிலே பார்க்கலாம், எங்கேயாவது பஜனை ஊர்வலம் என்று சொன்னால் முன்னாலே கொடி செல்லும். அந்த கொடி தனக்கு தேவை என்று சொல்கின்றார். அப்புறம் தனக்கு நாங்கள் எல்லாம் சிறு குழந்தைகள், எங்களுக்கு பனி பொழுகின்றது, அதனால் விதானம் தேவை என்று கேட்கின்றார். இது இவ்வளோ கேட்டு விட்டோமேனு எம்பெருமான் சொல்கிறான், பார்த்து கொண்டே இருக்கிறானாம். நாங்கள்லாம் உங்களுடைய பக்தியிலே மூழ்கிவிட்டோம், நான் இதெல்லாம் எப்படி தர்றதுன்னு கேட்டாலும் எம்பெருமான் கேட்டாராம். பாஞ்சஜன்யம் கேட்குறியே, அது இருக்கிறது ஒன்று தான், அதுபோலே பாஞ்சஜன்யம் போலே கேட்குறியே, எங்கிருந்து நான் தர முடியும்? அது எங்கிட்ட இருக்க என்னை விட்டு பிரியாதுன்னு சொல்லுமே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னாராம் எம்பெருமான். நான் அது கேட்குறதான்னு என்ன? சரி, போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே, நீ கேட்குறது அவர் ஜாம்பவான் கையில் இருக்கிற பெரும்பறையை கொண்டு வந்து கொடுன்றே, அவர் எங்கே கொடுப்பார் அப்படி பல்லாண்டு இசைப்பாரு. அடுத்து என்னன்னா பாலண்ண வண்ணத்தும் பாஞ்சஜன்யம், அது சேர்ந்து கேட்டுக்கிற பொய்ப்பாடுடையனவர் பல்லாண்டு இசைப்பாரு. எங்கிருந்து நான் ஆழ்வார்களெல்லாம் இங்கே கூட்டின்னு வந்து முன்னாடி நிற்க வைக்க முடியும்? வேதத்தை சொல்பவர்களும் மற்றவர்களை எங்கிருந்து கொண்டு விட முடியும்? கோலவிளக்கு. சரி, கோலவிளக்கு என்பதிலே என்னவென்று சொன்னால், நீ கேட்கின்ற இந்த விளக்கானது அறிவானது பாகவத சேஷத்துவத்தை கொடுக்கின்றது. இந்த பாகவதர்களை முன்னால் கேட்கின்றாய், அதையாவது செய்துவிடலாம். ஆனால் அவர்களுக்குமே நான் முயற்சி செய்ய வேண்டும், அத்தனை பாகவதர்களை கூட்டிக் கொண்டு வர வேண்டும். அப்புறம் கேட்கிறார், கொடி கருடனை போய் நான் எப்படி கொடுக்க முடியும்? கருடன் இங்கே சிவைக்குட்டத்தில் இருக்கிறானே, எந்த கொடியை நாங்கள் தருவது? அனுமந்த கொடி என்று சொன்னால் பாரத போரிலே நடந்தது, அது யுத்தத்திலே இருந்தது. இதுபோய் எந்த கொடியை நாங்கள் செய்வது? ஆனால் உனக்கு கொடி என்று கேட்கின்றாய். எம்பெருமானுடைய அவனுடைய திருப்பெயர்களை ஏந்திய கொடி எங்களுக்கு தேவை என்பதுதான் தாயாருடைய நோக்கம். அதுபோன்றே இங்கே விதானம் என்று கேட்கின்றாய். அங்கே ஆதிசேஷனானவன் அனந்தனானவன் மிகவும் கோபமுடையவன், அவனையே விதானமாக கொடு, எப்படி கொடுக்கும்? எனக்கு விதானமாக அவன்தானே இருக்கின்றான் என்றார். தாயார் பார்த்து மெதுவாக புன்முறுவலுடன் மறுபடியும் சொல்கின்றாய், ஆலிநிலையாய் அருளேலோரம் பாவாய், இதெல்லாம் உன்னால் முடியும்னு எங்களுக்கு தெரியும். ஏன் என்று சொன்னால், நீ சாதாரணமானவன் அல்ல. நீ உலகத்தை சிருஷ்டி செய்வதற்காக உலகமுண்ட பெருவாயன், உலப்பில் கீர்த்தி அம்மான். அதனாலே உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே என்கிறது போலே, நீதான் ஆலமாமரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டவன். அதனால் இதையெல்லாம் உலகத்தையே உன்னுள் அடக்கிய உன்னை நாங்கள் கேட்கின்ற இந்த சிறிய பிறகு தன்னை எளியவனாக்கி கொண்டு ஒரு ஆளிநிலை மேல் துயில்வதைப் போல யோகு செய்கின்றாயே, உன்னுடைய லீலையை எங்களுக்கு தெரியாதா? அதனால் நீ ஆளிநிலையில் இருக்கும் பொழுது எந்த விதமான மறுபடியும் சிருஷ்டியை செய்ய வேண்டும் என்பது எப்படி அருள் புரிந்தாயோ, அதனால் நாங்கள் இந்த கேட்கின்ற இந்த விஷயங்களை கொடுப்பது உனக்கு ஒன்றும் பெரிய சிரமமில்லை, எங்களுக்காக அருள்வாயாக என்று ஆண்டாள் நாச்சியார் மிகவும் வினயத்துடன் மிகவும் தன்னுடைய சரணாகதி அந்த நிலைமையுடன் எம்பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார், இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு வேண்டும் என்று. இப்படி தங்களுக்கு தேவையான விஷயங்களை தாயார் கேட்டு பெற்று அதற்கு பிறகு நாளை அதை கிடைத்ததை எப்படி அனுபவிக்கிறார். சில பேருக்கெல்லாம் கிடைச்சதெல்லாம் கிடைச்சா கூட அதை அனுபவிக்க தெரியாது, அதை வச்சுட்டு ஒரு இடத்துல பூட்டி வச்சுருப்பார். அது மாதிரி ரத்தினமே கையில் கிடைச்சுண்டா கூட அதை போட்டுக்கிறதுக்கு பதில் எல்லாம் சேஃப்டி லாக்கரில் வச்சுப்பா. என்ன வாங்கி என்ன பிரயோஜனம்? 100 சவரன் இருக்குது, 200 சவரன் இருக்குன்னா அதை போட்டு அனுபவிக்கணும்.
எம்பெருமானை நாம் கிடைத்து விட்டான் என்று சொன்னால் அதை நம்ம அனுபவிக்கணும். இந்த இடத்துல தாயார் சொல்கின்ற என்ன விஷயங்கள்னா, நம்ம உற்சவங்காலங்களில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுன்றதை நமக்கு மறைமுகமாக காட்டி கொடுக்குறார். அந்த கோயில் திருவள்ளுவில் திருவரங்கத்தையும் அந்த திருப்பதியும் நாம் பார்த்தோம்னா, எம்பெருமான் புறப்படுவதற்கு முன்பாக பாஞ்சஜன்யம் இருக்கும். துந்துவி போல பெரிய ஒரு இசைக்கருவி, அந்த இசைக்கருவிக்கு பின்னாலே முரசு கொட்டுகின்ற பெரும் பறை, அதை யானை மேலோ குதிரை மேலோ எடுத்துக்கொண்டு செல்வார்கள், இல்லை எருது மேலோ. பிறகு எம்பெருமானுக்கு முன்னாலே நமது பல்லாண்டு பாடுகின்ற நம்ம பிரபந்த கோஷ்டியாளர் அருளிச்செயல் கோஷ்டியார் எல்லாம் முன்பே செல்வார்கள். அதற்கு முன்பே நமது முந்தைய பாசத்திலே பார்த்தோம், அங்கே தாயார் சொல்லியிருக்கின்றார், அரியன்ற பேரரவம் கேட்டலையோ பெண்ணே என்ற பாசுரத்திலே. அந்த முனிகளும் எல்லாரும் எழுந்து போறா, அப்போ பாஞ்சஜன்யத்தை ஒலித்து கொண்டு போகிறார்கள். அதிகமாக அந்த பாசுரத்தில் சேவித்தது போலே அவர்களெல்லாம் ஜிஆர் சுவாமி முன்னாடி எழுந்தருள அருளிச்செயல் கோஷ்டி நடக்கொண்டு இருக்கிறது. அதற்கு முன்னாடி பாகவத கோஷ்டிலாம் கொஞ்சம் முன்னாடி போகும். அவள்லாம் அந்த பாகவத கோஷ்டிக்காரெல்லாம் ரொம்ப பெரியவா, எம்பெருமானுக்கு ரொம்ப திருக்குளத்தார் ரொம்ப பிடித்தவர்கள். அவர் எம்பெருமானுக்கு மட்டும் பிடித்தவர்கள், நமக்கெல்லாம் அவர்கள் அடியார் என்றால் எம் கோக்களே, நமக்கெல்லாம் அரசர்கள் போல. அவர்களுக்கு முதலிடம். அவர்கள் ஒரு திரு விளக்கை எடுத்துக்கொண்டு முன்பே பஜனை செய்து கொண்டு எம்பெருமானுக்கு பாட்டு பாடிக்கொண்டு போகிறார்கள். கோல விளக்கு, அந்த விளக்கு போய் கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னாடி ஒரு பேனர் என்று சொல்கிறார், எம்பெருமானுடைய கோஷ்டியினுடைய ஒரு கொடி, அதை முன்பு ஏந்தி கொண்டிருக்கிறார். அந்த கொடி விதானம். அதற்கு முன்னாடி போனால் பின்னாடி விதானம் போய்கொண்டே இருக்கும். எங்கேயாவது மழை உடையோ ஏதோ ஏற்பட்டுதுன்னா எம்பெருமானுக்கு மட்டுமல்லாது மற்ற அங்கு வருகின்ற அனைவரும் அதற்குள்ளே வருகின்ற போர் ஒரு கூடாரம் போன்று செய்து எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அதுபோன்று அமைந்திருக்கும். இதெல்லாம் திருக்கோயில் ஒழுகிலே தாயார் பார்த்து இவைகளெல்லாம் எங்களுக்கும் வேண்டும் என்று கேட்கின்றார். அப்படி கேட்டு அந்த கேட்டதை மறுநாள் நாம் நாளைய தினம் சேவிக்கப் போகிறது கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, எப்படி கூடாது இருந்த எங்களை நீ வென்றுவிட்டாயே, நாங்கள் என்ன இந்த பெற்றுக்கொண்ட சன்மானத்தை எப்படி நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று நமக்கெல்லாம் சொல்லித் தருகின்றால் அதை நாளைய தினம் அனுபவிப்போம். ஆண்டாள் காட்டிக் கொடுத்த அந்த வழியிலே நல்ல அனுஷ்டானங்களை பெற்று ஞானிகளாக வாழ்ந்தால் மட்டுமில்லாமல் சரணாகதித்துவத்தையும் நமது முக்கிய ஒரு கடமையாக ஏற்றுக்கொண்டு எம்பெருமானை சரணடைந்து கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்டு, அதாவது நமது முக்திக்கும் நமது பேருக்கும் வழியான அந்த பறையை கேட்டு இன்பத்தை பெறுவோம். ஸ்ரீமத்யை விஷ்ணுஜித்தாய மனோநந்தன ஹேதவே